அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம பார்க்கக்கூடியது வாழை மரத்தினுடைய பாகங்கள்ல முக்கியமானதா இருக்கக்கூடிய வாழைத்தண்டை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட வாழைத்தண்டுவ நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாழைத்தண்டினுடைய ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பார்த்து பயன்பெறுங்க. வாழை மரம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அனைத்து விதமான பாகங்களையும் எல்லா செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதனுடைய இலையா இருக்கட்டும், தண்டா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. ஸோ வாழை மரம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடல் முழுக்க நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு பகுதியுமே அதில் வேஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வாழை மரத்தினுடைய தண்டை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். வாழைத்தண்டு அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். நிறைய சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த வாழைத்தண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குங்க. விட்டமின் B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய நிறைந்திருக்கு. ஸோ இதனால் இந்த வாழைத்தண்டை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது நிறைய அப்படின்னே சொல்லலாம். வாழைத்தண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்றிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட வாழைத்தண்டு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பொதுவாக வாழை மரத்தில் எல்லாமே பயன்படக்கூடியது தாங்க. இதில் வாழை மரத்தினுடைய தண்டு பகுதி பார்த்திங்கன்னா, சாப்பிட்றதுக்கு எவ்வளவு ருசியாக இருக்குதோ அவ்வளவு சத்துக்களும் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பலரும் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுகளை வீணாக வீசுகிறாங்க, சமைத்து சாப்பிட்றது கிடையாது. ஆனால் வாழைத்தண்டு எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை பெற்றிருக்குங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இனிமேட்டுக்கு எப்போதுமே வாழைத்தண்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. வாழைத்தண்டை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வாழைத்தண்டில் அதிகமாக இருக்கக்கூடியதே இந்த நார்ச்சத்து தான். இந்த நார்ச்சத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது செரிமானம் சீராக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாக போகும். சிறுநீரக கற்கள் இயற்கையாக முறையில் அகற்றணும், கரைக்கணும் அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு தாங்க. மேலும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் வாழைத்தண்டை நீங்கள் சாப்பிடலாம். இந்த வாழைத்தண்டை நீங்கள் சாப்பிடும் பொழுது வயிற்றை சுத்தமாக்கி கொடுக்கும். ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. மேலும் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்களும் இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கலாம். ஏன்னா கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தணும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வாழைத்தண்டு தான் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பொட்டாசியமும் இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது. அதனால் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். ஆண்டு முழுக்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி உங்களுடைய உணவில் வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அசிடிட்டி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கேஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி உணவில் வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. அமிலத்தன்மை பிரச்சனையால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதனால் அவதிப்படக்கூடியவங்க வாழைத்தண்டை வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கணும். உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி சமநிலையாக பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படுறது, அசௌகரியம் இருக்கிறது, வயிற்று வலி ஏற்படுத்துறது, இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் எடை இழைப்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்குங்க. வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தி கொடுத்துடும். மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறதுக்கு மற்ற உணவுக்கு பதிலாக நீங்கள் வாழைத்தண்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் வாழைத்தண்டை சிற்றுண்ணியாக கூட எடுத்துக்கலாம். இப்படி இதை நீங்கள் சாப்பிட்றதுனால வயிறு ஃபில்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் சாப்பிடணுன்னு தோணாது. அதனால் உடல் எடையும் ரொம்பவே கட்டுக்குள்ளவே இருக்கும். அதே போல் பித்தப்பையை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்னா வாழைத்தண்டு தாங்க. இந்த வாழைத்தண்டு பித்தப்பையை ரொம்ப சுத்தப்படுத்திடும். சிறுநீரக கற்கள் சேராமல் தடுக்கும். வாழைத்தண்டு சாரோட ஏலக்காய் பொடி, மோர் எல்லாம் கலந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தப்பையே சுத்தமாயிடும்.
குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடலாங்க. இந்த பானத்த வந்து தயாரிக்கிறது ரொம்ப எளிமை. ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இது மாரி விஷயங்களுக்காக நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள நீங்க வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்காக நீங்க எந்த ஒரு மருந்தும், மாத்திரையும் எடுத்துக்க தேவையில்லைங்க. நச்சுக்கள அகற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க வாழைத்தண்டு எடுத்து சாப்பிடுங்க. சிறுநீரக கற்களை இயற்கையான முறையில அகற்றி கொடுக்கும். வாழைத்தண்ட வெட்டி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அடிப்பகுதியில தண்ணீர் வரும் பார்த்தீங்களா, அத வடிகட்டி நீங்க குடிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா எவ்வளோ பெரிய சிறுநீரக கற்களா இருந்தாலுமே கூட அது கரைஞ்சு வெளிய வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இயற்கை மருத்துவத்தில முக்கியமான இடம் பிடித்திருக்கக்கூடியதுன்னா வாழைத்தண்டு தான். சிறுநீரக கற்கள் அப்படின்னாலே எல்லாரும் சொல்லக்கூடியது வாழைத்தண்டு சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ வாழைத்தண்டு அப்ப எந்த அளவுக்கு அந்த கற்கள கரைக்கக்கூடிய தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு இருக்கு அப்படின்றது இதுலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இரும்பு சத்தும் அதிகமாவே இதில இருக்கிறது அப்படின்னால கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபினுடைய அளவையும் வந்து அதிகமாக்கி கொடுக்குங்க. ஸோ இரும்பு சத்து குறைபாட்டால அவதிப்படக்கூடியவங்க கண்டிப்பா வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா அடிக்கடி கூட நீங்க வாழைத்தண்ட உணவுல வந்து சேர்த்துக்கலாம். அதாவது தினசரி உணவுல வாழைத்தண்ட நீங்க பொரியலாவோ, கூட்டாகவோ எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே நிறைய நன்மைகள் கிடைக்கும். வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கற்கள்ல இருந்து நீரிழிவு நோய் வரைக்கும் எல்லா விதமான விஷயத்துக்கும் பயன்படுது. தம்மா துண்டு தண்டுல இவ்வளவு விஷயம் இருக்குங்க. எத்தனை பேத்துக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியல. வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா, பொதுவா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தான். எளிமையா கிடைக்கும். ஏன்னா நெறைய பேர் இத பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா, இத வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நோய் இருந்தாலும் பல்வகையான நோய்கள குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு இருக்கு. ஸோ இனிமேட்டுக்காவது நீங்க வாழைத்தண்ட மிஸ் பண்ணாம வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். வாழைத்தண்டுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால, இத சாப்பிடும் பொழுது வயித்து புண்ணு, வாய்வு புண்ணு இதெல்லாமே வந்து சரியா போகுங்க. ஸோ வாழைப்பழங்கள் எப்படியோ அதே மாரி தான் வாழைத்தண்டும். பொட்டாசியம், B6 எல்லாமே அதிகமா இருக்கக்கூடியது. உடல்ல ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகமாக்கி கொடுக்கும். சிறுநீரக கற்கள் கரையறதுக்கு மட்டும் இல்லாம, சிறுநீர் பாதைகள், நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு ரொம்ப இயற்கையான ஒரு உணவுனா வாழைத்தண்டு தாங்க. வாழைத்தண்டில் நெயூட்ரிக் பண்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டயூரிக் பண்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறுநீரக கற்களால் வலிமிகுந்த உபாதைகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவங்க வாழைத்தண்டு சாறை நீங்கள் குடிங்க. குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக இந்த சிறுநீரக கற்களை எல்லாம் கரைஞ்சி வெளியேந்துடும். சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடியவங்க தான் இதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்முடைய அன்றாட உணவு பழக்கவழக்கங்கள்ல நம்ம இதை எடுத்துக்கும் பொழுது, அந்த கற்கள் உருவாகாமலே வந்து தடுக்க முடியும். அப்படியே ஒரு வேளை சின்னதா உருவாகுது அப்படின்னா கூட, நீங்க இத உங்களுடைய உணவுல அடிக்கடி எடுத்துட்டு வரும்பொழுது, தானாவே அது வந்து கரைஞ்சு வெளியேறிரும். அந்த கல் வந்து பெருசாக பெருசாக தான் வலி கொடுக்கும். அதனால அத ஆரம்பத்திலே வந்து தடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னா, அந்த வாழைத்தண்டு மட்டும்தான். ஸோ வாழைத்தண்டை நீங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதேபோல இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக கோளாறுகள் எதுவா இருந்தாலும் அதையும் வந்து தடுத்து கொடுத்துடும். உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வாழைத்தண்டுக்கு இருக்குங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த வாழைத்தண்டை நீங்க எடுத்துக்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த நச்சு நீக்கியா வந்து செயல்படுது. ஸோ நச்சு நீக்கி அப்படிங்கும் பொழுது செரிமான பகுதியிலயும் எந்த நச்சுக்களையும் வந்து வைக்காது. தேங்காம உங்களுடைய உடம்பையே பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தம் செய்து கொடுத்துடும். உடம்புல சுத்தம் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியத்தையும் அதனுடைய இயக்கத்தையும் கூட அதிகமாக்கி கொடுக்கும். நார்ச்சத்து வேற நிறைந்திருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்பவே வந்து மலச்சிக்கல் ஏற்படாமல் வந்து தடுக்கும். அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்ப்பு மருந்தாக வாழைத்தண்டு வந்து செயல்படுதுங்க. இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ஹீமோகுளோபினுடைய அளவை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். இன்சுலின் உற்பத்திக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய லெக்டிடன் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்களை வந்து ஊக்குவித்து கொடுக்குது. ஸோ இதனால் உடலில் கொழுப்புகள் வந்து உருவாகாமல் தடுக்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு செல்கள் விரிவடைவதை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். சின்ன வயசுல இருந்தே வாழைத்தண்டை நீங்கள் அப்பப்போ சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீரிழிவு அபாயத்தை கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும். குறிப்பாக நீரிழிவு அபாயத்தை வந்து பெற்றிருக்கக்கூடியவங்க கூட உங்களுடைய உணவில் வாழைத்தண்டை வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஸோ இதன் மூலமாக நீரிழிவு அபாயத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும். இதில் சர்க்கரை கிடையாது அப்படின்றதுனால சாறு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து உயர்த்தாது. ஸோ இதில் குறைந்த அளவு கிளைசமிக் குறியீடு மட்டும் இருக்கிறதுனால நீரிழிவு இருக்கக்கூடியவங்களும் அடிக்கடி உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கலாங்க, தப்பு கிடையாது. அதே போல் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் வாழைத்தண்டு உதவியாக இருக்கும். ஏன்னா வாழைத்தண்டில் நார்ச்சத்தும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. ஸோ இதய நோய் அபாயத்தை வந்து குறைச்சி கொடுக்குங்க. இந்த தண்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடலில் கொழுப்போட அளவையும் வந்து குறைச்சி கொடுக்கும். ஸோ அதே நேரம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். பல வழிகளில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாழைத்தண்டை தினமும் சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க.
இந்த பதிவுல நெறைய தகவல்கள பார்த்தீங்க இல்லையா? கட்டாயமா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள நீங்க பார்த்ததோட மட்டும் விட்றாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்து பயன்பெறட்டும்.